ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரிஒன். இன்றைக்கி ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இந்த டோஸ்ட் கிட்ஸுக்கும் பிடிச்ச ஃபேவரட் ரெசிபியாகவும் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 எக்கை எடுத்து பிரேக் பண்ணி நல்லா தரோவாக பீட் பண்ணி வச்சுக்கணும். நான் அப்ராக்சிமேட்லி 100 ml இல்லைன்னா 1/2 கப் மில்க் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் சினமன் ஆட் பண்ணணும். இது சேர்க்குறனால நல்ல ஒரு சினமன் ஃப்ளேவர் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்காதீங்க, பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்த பிறகு ஃபைனலாக நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃபைனல் எக் மிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ப்ரெட்டை எடுக்கும் போது கொஞ்சம் திக் ஸ்லைசஸாகவும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ப்ரெட்டை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம டோஸ்ட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதனால் ப்ரெட்டை கொஞ்சம் திக்காகவும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டரை சேர்த்துருங்க. பட்டரை பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை நல்லா எக்கு மிக்ஸ்சரில் டிப் பண்ணிவிட்டு போத் சைட்ஸும் ஈவன்லி கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அதர் சைடும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருங்க. குக் பண்ணும்போது மேக் ஷுவர் உங்கள் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளிப் பண்ணி அதர் சைடும் குக் பண்ண விடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரந்தனையும் போத் சைட்ஸும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மேலே கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கட்டும்னு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது நம்ம ஹீட்லேயே ஆட் பண்ணும் போது அந்த ப்ரௌன் சுகர் கேரமலைஸ்ட் ஆகிடும். போத் சைட்ஸும் நல்லா ப்ரௌனாக குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை எடுத்துடலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் சேர்த்து அதை ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை எடுத்து நம்ம எக் மிக்சரில் நல்ல போத் சைட்ஸ் ஈவன்லி கோட் பண்ணுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. நான் வந்து பியூர் வெஜிடேரியன், எக்கு கூட சாப்பிட மாட்டேன். பட் என்னோடய கிட்ஸுக்காண்டி இந்த ரெசிபியை நான் பண்ணி கொடுப்பேன். நாம் ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸையும் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சர்வ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோடையும் சர்வ் பண்ணலாம். ஹாட்டாக வேணும்னா ஒரு ஹாட் சாக்லேட் மில்கோடையும் சர்வ் பண்ணலாம் உங்கள் கிட்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் 2 பிரெட் ஸ்லைசஸ் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணது அண்ட் டயகனலாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த டோஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ஹனி இல்லைன்னா மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். Try this recipe out. Thanks for watching. Take care and I'll see you next time.